ஹேமா, இப்போ 2025 முடிய போகுதுல்ல. இந்த ஆண்டுல தேடப்பட்ட நபர் யாரு, தேடப்பட்ட பொலிட்டீஷியன் யாரு, தேடப்பட்ட திரைப்படம் என்ன அப்படின்றத நம்ம லைனா பாத்துட்டு இருக்கோம்ல. நான் கூட ஒரு கண்டென்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் படம் தான் வந்து நிறைய பேர் வந்து தேடி இருக்காங்க அப்படின்னு கூலி சொல்லிட்டு. திரைப்படம் கரெக்டா? ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்? நான் நினைச்சிட்டு இருக்கேன் மோனிகா பாட்டுக்காக நிறைய தேடி இருக்கலாம் போல ஆமா, அப்படின்னு பூஜா சொல்லிட்டு. விஜய்க்காக. அதனால நான் நினைச்சிட்டேன் ரஜினிகாந்த் படத்தை அதிக அளவு தேடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா எதனால ரீசன் எனக்கு தெரியல, பட் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இல்லையா? மேபி இருக்கலாம். அதுவும் இல்லாத தலைவர் நடிச்சிருக்காரு, பார்க்காமல இருப்பாங்க ரசிகர்கள். அந்த மாதிரி இப்போ 2025ல கம்மியான பட்ஜெட்டை போட்டு அதிக வசூலை ஈட்டி தந்த படங்கள் எது அப்படின்ற வரிசை பட்டியலை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொரு திரைப்படமா நம்ம பார்க்கலாம். எந்தெந்த திரைப்படம் வெளியாகி கம்மி பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி அதிக பட்ஜெட் நமக்கு எது வந்து ஈட்டி கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திரைப்படம் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா லாலோ திரைப்படம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குஜராத் திரைப்படம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க எவ்வளவு பட்ஜெட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியாது. அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பட்ஜெட் போட்டுட்டு இவ்வளவு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சர்ப்ரைஸா ஆகுற அளவுக்கு ஒரு பட்ஜெட். அவ்வளோ வசூல ஈட்டி தந்திருக்கு இந்த படம். இப்போ உதாரணத்துக்கு எவ்வளவு அப்படின்னா ஒரு 50 லட்சம் போட்டிருக்காங்க. 50 லட்சம் போட்டிருக்காங்க. உண்மையாவே 50 லட்சம்? உண்மையாலுமே 50 லட்சம் தான் வந்து போட்டிருக்காங்க. சரி, 50 லட்சம் தான் வந்து போட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. சரி, நீங்க கெஸ் பண்ணுங்க அந்த எவ்வளவு வந்து வசூல் ஆயிருக்கும் அந்த லாலோ படம். 50 லட்சம் போட்டிருக்காங்களா? ஒரு 60 கோடி அந்த மாதிரி? அதுதான் கிடையாது. எப்படி நீங்க எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன்னா 50 லட்சம் போட்டிருக்காங்கன்னா, ஆனா நம்ம இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாகுபலி படம் பார்த்துட்டு எப்படி பிரம்மாண்டமா வந்து யோசிச்சுட்டுப்போம். அதே மாதிரி இந்த 50 லட்சம் போட்டுட்டு இவங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 109.5 கோடி. புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 109.5 கோடி கோடியை தாண்டிடுச்சு. ஆமா, லட்சத்துல பணம் போட்டு கோடியில பரவாயில்ல. எவ்வளவு பாத்துக்கோங்க, 50 லட்சம் தான். யூகிச்சிருக்கவே முடியாது யாராலுமே. இந்த படம் வந்து 50 லட்சம் தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனா 100 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம் தான். லாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கோடியில வந்து எடுக்கிறதுன்றது உண்மையாவே பெரிய விஷயம் தான். இது வந்து உலக அளவுல தான். இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா 87 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு இந்த படம். ஓகே, நான் சொல்றேன் நெக்ஸ்ட் திரைப்படம். நெக்ஸ்ட் திரைப்படம் என்னன்னா சூ ஃப்ரம் சோ. இது வந்து ஒரு கன்னட திரைப்படம். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு மேபி ஒரு 2 or 3. 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்காக 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து எவ்வளவு பணத்தை வந்து ஈட்டி தந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 122.83 கோடி. நம்ப முடியுதா? இல்ல, யாருமே நம்ப முடியாது. 5 கோடி, வெறும் 5 கோடி அந்த மாதிரி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 100 கோடியை வந்து ஈட்டி இருக்காங்க. இந்திய அளவுலன்னு பார்த்தோம்னா 92.33 கோடியை வந்து ஈட்டி இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான். கன்னட திரைப்படம் இது. அடுத்து இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த படத்தை கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில பெரியவங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க, சின்ன குழந்தைங்க இருக்கு இல்லையா, அந்த நபர்கள் கூட வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம். இந்த மம்முட்டியன் சாங் கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான். ஆனா இந்த பையன் ஆடுனா பாருங்க, அதுக்கப்புறம் இன்னும் அந்த பாட்டு வந்து அதேதான். இந்த பையன் ஆடுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பையன் ஆடின மாதிரி வந்து ரீல்ஸ் போடலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டு தான். இல்ல, கல்யாணத்துல எல்லாம் இது அதுக்கு முன்னாடில இருந்து, இந்த படம் வரதுக்கு முன்னாடியே கல்யாணத்துல எல்லாம் மணப்பெண்கள் எல்லாம் ஆடிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த பையன் ஆடுறதுக்கு அப்புறம் தான் ரீல்ஸ்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் இருந்தாலும் எனக்கு அந்த பையன் ஆடினதாங்க பிடிக்கும். அந்த பையன் கியூட்டா வந்து அழகா ஆடிப்பான். அந்த படம் வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 7 கோடி போட்டுதான் வந்து அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு வசூல் பண்ணாங்க அப்படின்னா, உலக அளவுல வந்து 87.23 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு யங் டைரக்டர். ஆமா, அபிஷஞ்சீவன். அவரு அப்ப பாத்து அவரு கூட ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களோ? கல்யாணத்தை பார்த்தேன். ஓகே, அதுவுமே இந்திய அளவுல எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 61.62 கோடி வந்து அந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. சூப்பர் தான், செம்ம படம். என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க எல்லாருமே ரசிச்சு பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா உலக அளவுல வந்து 87 கோடின்றது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் தான். 7 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவு வந்து பாத்துருக்காங்க அப்படின்றது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி இது வந்து தமிழ் மூவி.
அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் மூவி வந்து இப்படி பெருமை சேர்க்குதுன்றது உண்மையாவே நம்ம எல்லாருக்குமே பெருமை தான். நீங்க அதுல முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஹீரோஸ் எல்லாம் வந்து அதுல கிடையவே கிடையாது. ஆமா. இப்ப சசிகுமார் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஆள் தான். டைரக்டரா வந்து நல்ல படம் கொடுத்திருக்காரு, ஹீரோவா வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் மூவிஸ் தான் பண்ணிருக்காரு. இப்போ வந்து அவர் பண்ணி இவ்வளவு ஹிட் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து டைஸ் ஐரே வந்து ஒரு ஹாரர் படம், ஒரு மலையாளி மூவி. இது வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 24 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து உலக அளவுல எவ்வளவு பணம் ஈட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா 82.12 கோடி வருமானத்தை வந்து ஈட்டி தந்திருக்கு இந்த படம். இந்திய அளவுலன்னு பார்த்தோம்னா 41.29 கோடி வசூலை வந்து பெற்று தந்திருக்கு. வெறும் வந்து 24 கோடி போட்டு ஒரு பேய் படம் இவ்வளவு வசூலை வந்து பெற்று தந்திருக்குன்றது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் தான். அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி படம். தமிழ் படம் 96 படம் பாத்திருக்கீங்களாங்க? பாத்திருக்கேன். விஜய் சேதுபதி பேசவே மாட்டாருங்க. ஆமா. ஆனா தலைவன் தலைவி படத்துல அவர் வாயே மூட மாட்டாருங்க. அதனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப விமர்சனத்தை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். தியேட்டர் ஃபுல்லா கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய அந்த படம் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து பெற்றுட்டு இருந்துச்சு. விஜய் சேதுபதி படத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அதுல ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மதிப்பு கொடுக்காம நித்யா மேனன் வந்து மறுபடியும் எனக்கு பிடிச்சிருக்குங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து வாழ்வாங்க. அதனாலவே அது உண்மையாவே நிறைய விமர்சனங்கள் வந்து அது பெற்றிருந்துச்சு. சொல்ல போனோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் படம் தாங்க. நம்ம அம்மா அப்பாவே இப்படி பாத்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கலான்னு இருக்கு. இப்போ இந்த படம் வந்து எவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா 25 கோடி தான் வந்து செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா உலக அளவுல இந்த படம் வந்து எவ்வளவு வசூல் ஆணுச்சு அப்படின்னா எவ்வளவு 100. ஆமா, 100 கோடி எப்ப அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து 100 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. அதுவே வந்து இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா 85 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. பரவாயில்ல. வெளிநாட்டவர்களா 15 கோடிக்கு நமக்கு பார்த்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த திரைப்படம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் தான். எனி கெஸ்ஸஸ் என்ன திரைப்படம்னு? ஐ டோன்ட் நோப்பா. எனக்கு தெரியும், லோகா திரைப்படம். இந்த வருஷத்திலேயே ரொம்பவே பேசப்பட்ட ஒரு திரைப்படம்னா அது லோகா திரைப்படம் தான். ஒரு வந்து ஃபீமேல் கேரக்டர் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ரோலை வந்து பிளே பண்ணியிருப்பாங்க கல்யாணி பிரியதர்ஷன். இந்த படத்துல வந்து அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை வந்து துல்கர் சல்மான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒன்லி 30 கோடியை மட்டும் கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஆனா அது இது வந்து எவ்வளவு வசூலை ஈட்டி தந்திருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். எவ்வளோக்கா ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவ்வளவு கோடி. எவ்வளவுனா 326.82 கோடியை வந்து வசூல் ஈட்டி தந்திருக்கு இந்த திரைப்படம். வெறும் 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல? கண்டிப்பா. இந்திய அளவுல எவ்வளவு வசூல்னு பார்த்தோம்னா 251 கோடி வசூல் பண்ணி கொடுத்திருக்கு இந்த திரைப்படம். எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கே. ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் ஆக்சுவலி எனக்கு கல்யாணி பிரியதர்ஷன் நினைச்சு. டியூட். ஹாய் டியூட். இப்போ நான் அடுத்தது டியூட் ப்ரோமா. ஆமா, அதுல வந்து நீங்க ஒரு பாட்டு கேட்டிருக்கணுமே. அலையே அலையே காட்டுல மலையே அல்லலே அல்லலே டியூட். அலையே அலையே காட்டுல மழையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க நீங்க. நான் கேட்டிருக்கேன். அதுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன். அல்லலே அல்லடு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு ஸ்லோவான ஒரு பீஜம் போட்டு ஒரு சாங் இருக்கும். என்ன அப்படின்னா என் பேச்சவை மூச்ச அந்த சாங் இருக்கலாம். ஒரு படத்துல வந்து நிறைய விதமான கம்போசிஷன் வந்து அந்த படத்துல வந்து பண்ணிருப்பாரு அவரு. நீங்க ஒரு படத்துல வந்து வெரைட்டி சாங்லாம் வந்து போட்டு பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பாட்டு தாங்க அந்த ஒட்டுமொத்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா எமோஷனும் வந்து அந்த ஒரு பாட்டை வச்சு அவர் போட்டிருப்பாரு. பங்கமான படங்க. இந்த படம் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 35 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உலக அளவுல இந்த படம் வந்து எவ்வளவு வசூல் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா 114.3 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. பெரிய 35 எங்க இருக்கு, 114 எங்க இருக்கு, பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டு கவர்ந்து இழுத்துச்சுங்க. அப்படிதான், அதனாலதான் வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு
படமா வந்து மாறுச்சு. இல்லன்னு சொல்லுவீங்களா? நான் யார் எதுவும் இல்லன்னு சொல்றதுக்கு சொன்னா இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேங்க. அதுதான் சரி, காரணம். இந்திய அளவுல வசூல் எவ்வளவு? இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா 73.13 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. அடுத்த திரைப்படமும் பிரதீப் ரங்கநாதனுடையதுதான். அவரோட திரைப்படம் எதுன்னு பார்த்தோம்னா டிராகன் திரைப்படம். இது வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 கோடி வந்து அதிகம். நீங்க சொன்னதை விட 1 கோடி வந்து அதிகம். நீங்க 35 சொன்னீங்கல்ல, ஆமா. இது 36 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இது வசூல் எவ்வளவு உலக அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா 151.83 கோடி வசூல் ஈட்டி தந்திருக்கு. இந்திய அளவுலன்னு பார்த்தோம்னா 102.55 கோடி வந்து வசூலை ஈட்டி தந்திருக்கு. இதுல ஒரு விஷயத்த நம்ம முக்கியமா இங்க பதிவு செஞ்சே ஆகணும். என்ன விஷயம்? டியூட் படத்தோட கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து நிறைய க்ரோஸ் வந்து கிடைச்சிருக்கு போல. ஓகே, ஆனா நான் அது சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் வந்து இப்ப வந்து ஹீரோ தானே, இப்ப வந்து டைரக்டர் தானே. ஆமா. ஆனா தொடர்ந்து 3 படத்துலயுமே 100 கோடி வசூல வந்து தேடி தந்திருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லயுமே வந்து கண்டிப்பா ஒரு 100 கோடி வசூல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து ரீச் ஆயிட்டாருப்பா மக்கள். இதுல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது, childrensக்கு ரொம்ப யதார்த்தமான பிடிக்குது. கதாபாத்திரங்கள் அவர் வந்து என்ன தேர்வு சொல்றது? செய்றாரு. அதனால கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா மகாதவர் நரசிம்மா. இது வந்து ஒரு அனிமேஷன் மூவி. அனிமேஷன் சொன்னதுக்கு அப்புறமே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு ஹிந்தி மூவி, சரிங்களா? ஒரு சாமி பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய ஒரு நரசிம்மரை படம் பேஸ் தான். பண்ணி எடுத்திருக்காங்க இந்த எடுத்திருக்கக்கூடிய திரைப்படத்தை. ஒரு படம் தான். இந்த இதுக்கு வந்து எவ்வளவு வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 40 கோடி வந்து செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அனிமேஷன் படம்னாலும் கொஞ்சம் நிறைய வந்து செலவாக தானே செய்யும். கண்டிப்பா. அதனால இதுக்கு வந்து 40 கோடி வந்து செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா உலக அளவுல இந்த படம் வந்து எவ்வளவு வந்து வசூல் பண்ணிருக்கு அப்படின்னா 326.82 கோடிங்க. சூப்பர்ல. இந்தி திரைப்படம் மேபி ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறவங்க, சாமி பக்தி இருக்கிறவங்க கண்டிப்பா பாத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை. அதுவே இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா 251.3 கோடி. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா சயாரா திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்திய சார்பா. இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 45 கோடி தான். ஆனா இது எவ்வளவு வசூலை ஈட்டி தந்திருக்குன்னா, நம்ம இப்ப சொன்னல படம், அந்த எல்லா படத்தை விடமே இதோட படத்தோட வசூல் தான் அதிகம். எவ்வளவு? ஆமா, 570 கோடி இந்த படம் வந்து வசூலை ஈட்டி தந்திருக்கு. வெறும் 45 கோடியை போட்டு 570 கோடியை இந்த படம் தேடி தந்திருக்கு. சொல்ல போனோம் அப்படின்னா இது ஒரு 10 மடங்கு அதிகம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா 10 மடங்கு அதிகம். இந்திய அளவுலன்னு பார்த்தோம்னா 329.73 கோடியை இந்த படம் வந்து வசூல் தேடி தந்திருக்கு. இது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த படம் வந்து ஆஸ்கர் அவார்டுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்தியா சார்பா. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க காத்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ஜெயஸ்ரீ விஷ்ணு. நான் உங்கள் ஹேமா.